Welcome to Commerce Academic Zone. இந்த வீடியோல Accountancy Unit 1 Accounts from Incomplete Recordsல exercise number 16 பார்க்கலாம். First 15 exercise previous videoல பார்த்தாச்சு. இப்போ exercise number 16. From the following details, you are required to calculate credit sales and credit purchase by preparing total debtors account, total creditors account, bills receivable account and bills payable account. Particulars amount balance as on 1st April 2018, sundry debtors, bills receivable, sundry creditors, bills payable. Balance as on 31st March 2019, sundry debtors, sundry creditors, bills receivable, bills payable. Other information: cash received from debtors, discount allowed to customers, cash paid to creditors, discount allowed by suppliers, payment against bills payable, cash received for bills receivable dishonored, bad debts. இந்த சம்ல கிரெடிட் சேல் கிரெடிட் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரெடிட் சேல் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம டெப்டாஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். கிரெடிட் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டெப்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எந்தெந்த அக்கௌண்ட்டில் வரும்னு பார்ப்போம். சன்ட்ரி டெப்டாஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைடில் வரும். பில்ஸ் ரிசீவபிள் ஓப்பனிங் பேலன்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். சன்ட்ரி கிரெடிட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ். சன்ட்ரி டெப்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். சன்ட்ரி கிரெடிட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். பில்ஸ் பேயபிள் க்ளோசிங் பேலன்ஸ் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் கேஷ் வந்து டெப்டாஸ் வந்து ரிசீவ் பண்ணுறோம். டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். டிஸ்கவுண்ட் அலோடு டு கஸ்டமர்ஸ் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ணுறது வந்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். டிஸ்கவுண்ட் அலோடு பை சப்ளையர்ஸ் டு கஸ்டமர்ஸ் அப்படின்றது வந்து டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். டிஸ்கவுண்ட் அலோடு பை சப்ளையர்ஸ் வந்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். பேமெண்ட் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட்லையும் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட்லையும் வரும். பேட் டெப்ட்ஸ் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30,000 rupees. Opening balance bills receivable 30,000, closing balance 8,000, cash 60,000, bills receivable dishonored 4,000. இப்போ கிரெடிட் சைடில் இருக்க அமௌண்ட்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 72,000. இந்த 72,000 டெபிட் சைட்லேயும் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் ப்ராட் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டோட நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா 42,000. இந்த 42,000 தான் சன்ட்ரி டெப்டாஸ். பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு அமௌண்ட் இந்த பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு அமௌண்ட் எவ்வளோ 42,000. இந்த 42,000 டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போட்டுக்கோங்க. ஓப்பனிங் அமௌண்ட் 2,40,000. Closing 2,20,000. Cash received 6 lakh. Discount allowed to customer 25,000. Bad debts 42,000. Bills receivable dishonored 4,000. கிரெடிட் சைடில் இருக்க அமௌண்ட்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 9,03,000. இந்த 9,03,000 டெபிட் சைட்லேயும் போட்டுக்கோங்க. டெபிட் சைடில் இருக்க அமௌண்ட்டை ஆட் பண்ணி இந்த 9,03,000 லெஸ் பண்ணிங்கன்னா 6,59,000.
இந்த 6,59,000 தான் கிரெடிட் சேல்ஸ். அடுத்து வந்து நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிட்டு தான் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணணும். பில்ஸ் பேயபிளில் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 rupees கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் 20,000. பேமெண்ட் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் 30,000. $50,000 டோட்டல் அமௌண்ட். இந்த டோட்டல் அமௌண்ட்டை கிரெடிட் சைடில் போட்டுக்குங்க. ஓப்பனிங் பேலன்ஸோட லெஸ் பண்ணிங்கன்னா 40,000 வரும். இந்த 40,000 அமௌண்ட் தான் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். 40,000. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,20,000. கேஷ் 3,20,000. Discount allowed to suppliers 10,000. Closing balance 1,50,000. இந்த அமௌண்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா 5,20,000. 5,20,000 கிரெடிட் சைட்லேயும் போட்டுக்கோங்க. 5,20,000. ஓப்பனிங் பேலன்ஸோட லெஸ் பண்ணிங்கன்னா 4 lakh வரும். இந்த 4 lakh தான் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டெப்டார்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. தேங்க்யூ.